அந்த வலைகளை வெளியில எடுங்க. இவ்வளவு நேரம் வீணா போச்சு. ராத்திரி முழுவதும் கடல்ல இருந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. கரைக்கு வெறுங்கையோட தான் திரும்பணும். கவலைப்படாத ஸ்டீவோன், கரைக்கு போனதும் கொஞ்ச நேரம் படுத்து ஓய்வு எடு. வரி வசூல் பண்றவங்க அதை கொண்டு போவாங்க. சரிதான். யாக்கோபு, இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இவங்க 2 பேர் வேற ஏன் இப்படி கத்துறானுங்க? யாக்கோப், சைமன், நான் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. ராத்திரி எல்லாம் மீன் பிடிக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப நீங்க இங்க வந்து எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அது தெரியும். ஆனா வராததுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம்? நாங்க அவரை பார்த்தோம். யார பாத்தீங்க? மேசியாவதா? மெசியாவையா? யோவான் தான் அவரை எங்களை பின்தொடர்ந்து போக சொன்னாரு. நாங்களும் ஒரு பின்னாடி போய் அவர் கூட பேசணும். ஆமா, இரவு முழுவதும். இரவு முழுவதுமா? மாட்டிக்கிட்டானுங்க. இரவு முழுவதுமா? இங்க நிறைய வேலை இருக்கும் போது எப்படி உங்களால ஊரை சுத்தி நேரத்தை வீணடிக்க முடியுது? ஆமா, யார் நீங்க? சொல்லுங்க, யார் நீங்க? இயேசு. இவர்தான் அது. இவரை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். மேசியா? நாசரேத்தூர் தான் இயேசுவோட ஊர். பொறுமையாயிரு சைமன். இவரு மேசியாவா? நாம அவங்களோட காத்துக்கிட்டு இருந்த மேசியா இவரு தானா? நாசரேத்தூரை சேர்ந்த இந்த ஏழையா மேசியா? அது உண்மைதான் சீமோன். உங்க படகுகளை தயார் பண்ணுங்க. ஏன்? எதுக்கு? உங்களுக்கு மீன்கள் தேவையில்லையா? இல்ல, எங்களுக்கு வேண்டாம். நாங்க இரவெல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருந்தோம். ஆனா ஒண்ணுமே கிடைக்கல. நான் சீக்கிரமா சைமன், நீயும் தான் வரதுனால உனக்கு எந்த கஷ்டம் இல்லையே. ஏற்கனவே ஒரு இரவு போயிடுச்சு. சரி விடு, என்ன நடக்குதுன்னு போய் பாப்போம். சரி, போகலாம். அப்பவாது என்ன நடக்குது உங்களுக்கு புரியுதான? நானும் பாக்குறேன். இது எல்லாத்துக்கும் சேர்த்து அடுத்த வாரம் நீங்க 2 பேரும் வேலை பார்க்கணும்.